ஃபஸ்ட்டு வாங்க. நீ நம்ம என்ன ட்ரிக் நம்ம நீ என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா 0 கில் போய் அடிக்க முடியுமா பார்ப்போம். வாங்க யூஸ் போகலாம். நீங்கள் ஏதாவது கண்டென்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது இது போடணும்னா நாங்கள் போடுறோம். கைஸ் பக்கத்துலேயே ஒரு எனிமி கைஸ் நம்ம ஓடி மெடிக்கிட்ட தேடினா மெடிக்கிட்ட கிடைக்க மாட்டேது, மற்ற எல்லாம் கிடைக்குது. சரி கன்று சும்மா ஒரு பேச்சுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வேறு கன்று இந்த கன்று கீழே போட்டால் அந்த கன்று வந்துடும். சீன் காட்டலான்னு பார்த்தா வரமாட்டேன். சரி பார்த்துக்கலாம். சரி காய்ஸ், இப்போ நம்ம வேலை என்னென்னா 0 கில் போய் அடிக்கணும். நம்மள்கிட்ட கேரக்டர் ஒரு பவரும் இல்லை காய்ஸ். இது ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், ஓகேவா? சீட் சேர்த்து வேணாம். சரி வாங்க, 42 அளவு இருக்கு, பார்ப்போம் போய் அடிக்க முடியுதா இல்லையான்ட்டு. இது பேட்டில் ரயிலுங்கிறதுனால நமக்கு எல்லாம் பாட்டாக தான் வரும், பார்த்துக்கலாம். இதே பிஆராக இருந்தால் நம்ம செத்துருக்கோம் காய்ஸ் இந்நேரத்துக்கு. காய்ஸ் அன்றைக்கி ஒரு நாள் நான் ஆனஸ்கூர்லன்னு பேட்டில் ராயல் போனேன் காய்ஸ். பார்த்தா எல்லா பிளேயரும் அதில் தான் காய்ஸ் இருக்கானுங்க. என்ன காரணம்னு பார்த்தா அவனை விளையாடி நல்லா ஹெட்ஷாட் அடிக்கிறதுனால சில பேரெல்லாம் பிடிக்கல, அதனால் ரிப்போர்ட் பண்ணி விட்டதுனால அவனுக்கும் ஆனஸ்கோர் குறைஞ்சிடுச்சு காய்ஸ். வந்து ஃப்ளைட் உள்ள சேர் அமௌண்ட்லாம் போடுறானுங்க காய்ஸ். இருக்கிற மெடியெல்லாம் இப்பயே போட வச்சுருவானுங்க போல். நம்ம கடைசி வரைக்கும் மெடி போடாமல் பார்ப்போம். கேரக்டர் வச்சுன்னு வந்தால் நடத்துக்கு நல்லதாக இருந்துடும். ஃபஸ்ட்டு புல்லட்லாம் கீழே போட்டலாம். நம்ம புல்லட்டே தேவையில்ல, புல்லட் இருக்கிறதுனால பேகும் வேஸ்ட் ஆகும். தேவையில்லாமல் வெயிட் எடுத்துக்கணும். கைஸ் இது வேற கடுப்பாகுது. கைரோஸ் கேரட் வச்சுருந்தால கூட என்னத்துக்கு ஈஸியாக ஏறும். கைஸ் ஏதோ நோட்டிஃபிகேஷன் வேறு வந்துனே இருக்குது. லைட்டாக ஹேங் வேறு ஆகிட்டு கைஸ். என்னடா கடைசி வரைக்கும் மெடியாக கொடுக்க மாட்டீங்க? பவர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓடி போய் வெண்டிங் மிஷின்லையாவது எதாவது வாங்கலாம். அதுக்கா உங்களுக்கு ராஜா காஸ்டியூம் பிடிச்சிக்குதுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இனிமேலும் இந்த காஸ்டியூம் வச்சு ஆடணுன்னா சொல்லுங்கள், நான் எந்த காஸ்டியூம் வேணும் வச்சு ஆடுறேன். நம்ம லேபில் இருக்க நேற்றுக்கு அதுக்குள்ளே 16 அளவு போயிடுச்சு. இது போய நமக்கு தான். ஆனால் நான் ஒரு மெடி கூட தர மாட்டேறானுங்களே. இருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு வீடாக போய் லூட்டு போடுறோம். அர்சனலுக்கு எல்லாம் மெடி இருக்கும்ல. அர்சனல்லாம் நிறைய மெடி இருக்கும். நம்ம அர்சனலில் பார்ப்போம். அர்சனலுக்கு போய் பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த வீட்டை முடிச்சுட்டு அர்சனலுக்கு போகலாம். என்னடா இது? உட போடுறானுங்களே. இங்கே இருந்த டயரை காணோம். சரி கிலோ போய் அடிக்கலான்னு பார்த்தா கில்லு அடிச்சு தான் போய் அடிக்க விடுவானுங்க போல. இப்போ வரைக்கும் ஒரு எனிமி பயிலாம் கண்ணில் மாட்டல. ஸோ கடுப்பாகுது கைஸ். இங்கே ஒரு லான்ச் பேட் இருக்குது. இதை போட்டு எங்கேயாவது டவர் மேலே ஏற முடியும். காய்ஸ் லான்ச் பேட் திரும்பல காய்ஸ். என்ன டவர் மேலே போயிருக்கலாம் காய்ஸ். அந்த பக்கம் ஒரு அர்சனலுக்கு இருக்குது காய்ஸ். அதுக்கு போய் நம்ம லூட் பண்ணிட்டு வரலாம். அங்கேயாவது மெடி இருக்கான்னு பார்க்கலாம். அர்சனலில் பொறிக்கிட்டு அப்படியே ஏர் ட்ராப் போயிடலாம். ஏற்கனவே ஒருத்தன் திறந்து வச்சுக்கிறான் பாருங்க. எவனும் திறந்தானோ. நமக்கு வெஸ்ட்டும் தேவைப்படும். எவனா அடித்தாலும் டேமேஜ் போகாமல் இருக்கிறதுக்கு. ஒரு மெடி விட்டானா எல்லாத்தையும் பொறிக்கணும் போயிட்டான். அப்பா இது மாதிரிலாம் தான் நாடு ஊர் பொருள்டே. அங்கே ஒரு எனிமி கைஸ். அர்சனல். ஐயோ எவனா வண்டியை தேத்த வரான். ஒரு ஐயோ நம்ம செவனு ஓடிடலான்னு பார்த்தா நம்மளால ஓட விட மாட்டானுங்களே. வேறு அடிக்கிறான். ஐயோ 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 நீ நம்மளை கில் அடிச்சு தான் போய் அடிக்க வைப்பாங்க. கில் அடிச்சு போச்சுடாடே. சரி காய்ஸ் அடுத்த மேட்ச்சில் போய் காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ் 0 கில் காய்ஸ். நீங்கள் உங்கள் கண்ணால் பாருங்க. வாங்க லாபி போகலாம். இன்னைக்கான வீடியோ முடிஞ்சுது. நீங்கள் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறதுனா சொல்லுங்கள். நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அதாவது ட்ரிக்ஸ் அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு தெரியல. அதனால் நான் இப்போ காட்டுறேன் ப்ரொஃபைலு. டவர் கிடைக்கல கைஸ். வந்துருச்சு கைஸ். என் யூஐடி வந்து 9257182685. இதான் கைஸ் நம்ம யூஐடி. மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. பாய் பாய் கைஸ். ஓகே டாட்டா பாய் பாய் கைஸ். ஓகே